ஆற்றங்கரையில் உட்கார்ந்து கொண்டு தினமும் மற்றவர்கள் நீச்சல் அடிப்பதை வேடிக்கை மட்டும் பார்ப்பவரால் ஒரு நாளும் நீச்சல் கற்றுக்கொள்ளவே முடியாது. அதுபோல ஆன்மீகத்தில் உயர்ந்த விஷய ஞானங்களை மட்டுமே சேகரிப்பவரால் ஒருபோதும் உள் வளர்ச்சி அடையவே முடியாது. முதலில் குதித்துவிடு, பிறகு யோசி. தியானம் என்பது வெறுமனே தன் முன்னிலையில் மகிழ்ச்சி அடைவது. தியானம் என்பது உங்களுக்குள் இருப்பதன் மகிழ்ச்சி. இது மிகவும் எளிமையானது, முற்றிலும் தளர்வான உணர்வு நிலை. நீங்கள் எதுவும் செய்யாத இடத்தில் ஒரு சிந்தனை கூட இல்லை. தியானம் என்பது மனம் இல்லாத நிலை. இது எந்த எண்ணங்களும் இல்லாத தூய உணர்வு நிலை. மற்றவர்கள் உன்னிடம் எதிர்பார்க்கின்ற எல்லாவிதமான பொறுப்புகளையும் நிறைவேற்றி கொண்டு நீ ஒரு பொறுப்பற்ற வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு இருக்கிறாய். மக்கள் காதலுக்கு கண்ணில்லை என்கிறார்கள். அவர்களுக்கு காதல் என்றால் என்னவென்றே தெரியாது. நான் உங்களுக்கு சொல்கிறேன், காதலுக்கு மட்டும்தான் கண் உண்டு. காதல் இல்லாத அனைத்தும் குருடுதான். நீங்கள் யாரிடம் கோபப்படுகிறீர்களோ அவரை மன்னியுங்கள். அவரை உங்கள் இதயத்தில் இருந்து மன்னியுங்கள். மன்னிப்பதன் மூலம் நமது 2 சக்கரங்களும் தூய்மையாகின்றன. ஒன்று, அவர் உங்கள் அஜினா சக்கரத்தில் அமர்ந்திருப்பதால் அஜினா சக்கரம் திறக்கிறது. இரண்டாவது, மன்னிப்பு இதய சக்கரத்தை திறக்கிறது.